ஹலோ, நான் பக்கோடா சங்கரன். அங்க அச்சுக்குட்டன் இருக்கிறானா? அச்சுக்குட்டன் இல்ல சார், கொல்லிமலை ஃபாரஸ்ட் போயிருக்காரு. கொல்லிமலை ஃபாரஸ்டுக்கா? ஆமா சார். என்னத்துக்கு? அங்க இருக்கிற குரு கிட்ட மாந்திரியம் கத்துக்கிறதுக்காக போயிருக்காரு. மாந்திரியம் கத்துக்கிறதுக்காகவா? அட நம்ம விஷயமா தான் காட்டுக்குள்ள போயிருக்கிறானாக்கு. ஹலோ 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 ஹலோ, எந்த ஃபாரஸ்ட்னு சொன்னீங்கன்னா? கொல்லிமலை ஃபாரஸ்ட் சார். அது எங்க இருக்குது? ஏற்காடு இறக்கத்துல இருக்கு. ரிசர்ச் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். மறுபடியும் கொல்லிமலை காட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றியே. எதுவா இருந்தாலும் வீட்லயே செய்யலாம்ல. இது வீட்ல இருந்து பண்ற ரிசர்ச் இல்லம்மா. என்னம்மா நீ? எதுவா இருந்தாலும் சரி, உன்னை தனியா காட்டுக்கு அனுப்ப முடியாது. டாடி, அம்மாவுக்கு நீங்களாவது புரிய வைங்க. உங்க அம்மா சொல்றது நியாயம் தானம்மா. எப்படிமா ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்பி வைக்க முடியும், அதுவும் காட்டுக்கு? என்ன டாடி நீங்களும் இப்படி? மது, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததும் 2 பேரும் சேர்ந்தே போவோம். சாரி பிரவீன், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. மது, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் இல்லனா யாரும் லைஃப்ல எதையும் சாதிக்க முடியாது. நீ என்ன அடம் பிடிச்சாலும் சரி, உன்னை மட்டும் தனியா காட்டுக்கு அனுப்ப முடியாது, அவ்வளவுதான். அம்மா ப்ளீஸ் மா. அட ஃபாரஸ்ட் கண்ணுங்கண்ணே, இந்த காலத்து பொண்ணுங்க தனியா ஃபாரின் கேல போயிட்டு வராங்க. கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஃளைட் ஓட்டுறாங்க. ஏமாந்தா பசங்களையும் சேர்த்துல ஓட்டுறாங்க. நம்ம மணி படிப்பு விஷயமா ரிசர்ச் பண்றதுக்கு காட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? தோ இவரத்துக்கு இருக்குது கொல்லிமலை. ஒருவேளை அம்மனிய காட்டுக்குள்ள தனியா அனுப்புறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, புரட்சி கலைஞர் மாதிரி நான் போயிட்டு வரேன். நீயா? உன்னை நாங்க வீட்டுல பார்த்தே பயப்படுறோம், காட்டுக்கு போனா புலிசிங்க கூட பயந்துருண்டா. என்ன இவ்வளவு கேவலமா பேசிவிட்டீங்க? நான் என்ன சாதாரணமான ஆளா? கேரளாவில வந்து சைக்கிளா இடுப்புல சொகுசா உட்காந்து வந்தோம்னு நினைச்சீங்களா? காடு மலையில கடந்து வந்திருக்கிறேன். அந்த வேலை நமக்கு மார்னிங் டிஃபனே மான் கறி தானாக்கு. அந்த வீரப்பனுக்கு அதிரடி படைக்கிட்ட எப்படி பாயின்னு எப்ப பதுங்கணும் சொல்லி கொடுத்தது நான் தானாக்கு. அதனால தான் 2 ஸ்டேட் போலீஸும் அவனை பிடிக்க முடியாம திக்கி திணறிட்டு இருக்கிறாங்கோ. அப்ப நீ போனா வீரப்பன் கிடைச்சிருவாங்கற. அவனுக்கு எனக்கு இப்ப கொஞ்சம் டேம் சரியில்லைன்னோ. அப்பாடா, இப்போவாது ஒத்துக்கிட்டீங்களா? பாபா, பிளாக் பாபா. பிரேக் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்க மாட்டானே. டிக்கெட். 2 பக்கம் சுமை இருக்குல்ல? இல்லை, நான் சொன்னேன். பணம் ஜாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கு உனக்கு லக்குடா. யோ, ஜாக்கெட்டு என் புருஷன் வச்சிருக்கிற மூட்டையில இருக்கு. தள்ளு. ஆளையும் மோர கட்டி வருவே. மூடையா? ஆளு பொம்பளையா நீ? தள்ளு. உன் பொண்டாட்டியா? ஆமா. எப்படி சமாளிக்கிற? மூட்டைக்குள்ள ஜாக்கெட் இருக்கா, அதுக்குள்ள பணம் இருக்கா? எடு. மூட்டையிலே இல்லையே, கோவணத்திலே இருக்கே. எதை எங்க வைக்கணுமோ அதை அங்கங்க வைக்காதீங்க. மாத்தி மாத்தி வச்சு மானத்தை வாங்குங்க. எங்கடா கோவம்? இங்க இல்ல, பின்னால பின்னால. அத கூட மாத்தி கட்ட ஆரம்பிச்சியா? போ தள்ளு. அவன் தான் உங்க அப்பனா? முகச்சாடையே இல்லையடா. இந்தியாவில் எத்தனை வெளிநாட்டு பேங்க் இருந்தாலும், எவ்வளவு உள்நாட்டு பேங்க் இருந்தாலும், தமிழ ஒருத்தன் தான் தன்னுடைய கலாச்சாரத்தை மறக்காம இன்னைக்கு வரைக்கும் பழனி ஆண்டவர் பேங்க மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த ஜெனரேஷனையும் கெடுத்துட்டீங்களடா. ஷோ, இந்த லொட பஸ்ல தேவதை மாதிரி ஒரு ஃபிகரா. மேடம், எங்க போறீங்க மேடம்? அருவங்காடு ஸ்டாப்புக்கு டிக்கெட் கொடு. மேடம், நீங்க என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? பாய்சன். ஐ அம் பாபா, பிளாக் பாபா. மாத்தாடு மாத்தாடு மல்லிகை, மாத்தாடு மாத்தாடு மல்லிகை. போச்சுனா போச்சு. யாரும் பொண்டாட்டியா? இல்லைங்கண்ணா, பஸ் போனதுக்கு நீ ஏன்டா போலாம்? அந்த கண்டக்டருக்கு 45 ரூபா கொடுக்கணும். கவலையே படாத, பின்னாடி ஒரு பஸ் வரும்ல, வந்தா அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் இருப்பான்ல, இருந்தா நீ அந்த பஸ்ல வாங்காம விட்ட பணத்தை அடுத்த பஸ்ல வர கண்டக்டர்ட்ட வாங்கிக்க. இந்த கண்டக்டர் கொடுக்க வேண்டிய காசு அந்த கண்டக்டர் எப்படின்னா கொடுப்பான்? அப்படி கேள் ராஜா. இது சூப்பர். ஓகர் ஓகர் ஓகர். பொம்பளை புள்ளைய பார்த்தது இல்லையா? இந்த குனி குனிரா. மேடம், மே ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். எதுவும் வேணாங்கறாங்களே. மேடம், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் மேடம். என்னது? ஐ மீன் ஹெல்ப், சர்வீஸ். சர்வீஸா? என்ன ஃபயர் சர்வீஸா? தள்ளிப்போ. மதுமதி, இந்தாமா
போலாம் போ. மதி ஸ்வீட் நேம். கண்டக்டர் பேலன்ஸ் கொடு. எவ்வளோ? மாட்டினாண்டா ஒருத்தன். டிக்கெட்டு கொடுமா. போதுங்க தள்ளுறா. 50 60 கட்டிக்கு தேறிடுச்சு. தேனமணி, இந்த காட்டுக்குள்ள கரடி கிரடி இருக்குமா? அதெல்லாம் இல்ல. அப்பாடா, அப்ப தைரியமா முன்னால நடக்கலாம். ஆனா புலிங்க இருக்கு. எது? புலிங்க இருக்குமா? அது மணி, திடீர்னு ஏதோ உடம்பு கனகனன்னு ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. என்ன அங்கிள், காட்டுல வீரப்பனுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நீங்க தான் சொன்னீங்க. அடையாம நீ ஒண்ணு, நான் 6ஆம் வீரப்பன் வீட்டு வாசல்ல செக்யூரிட்டியா நின்னே அதை சொன்னேன். எனக்கு காட்டுல ஒரு வேலை இருக்கு, அதான் உன் கூட ஓட்டிக்கிட்டு வந்தா அந்த வேலையை முடிச்சு போலாமேன்னு ஒரு டிராமா ஆடினேன். தேங்க்ஸ் அங்கிள், நீங்க டிராமா ஆடினது ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. தேங்க்ஸ் அம்மணி. அம்மணி, இந்த மேப்ல குறிச்சிருக்கிற இடத்துக்கு போறதுக்கு சேஃப்டியான ரூட் வடக்கே தைக்கியான்னு நான் கிழக்கு போய் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். இங்கே இரு. ஐயோ ஐயோ இது ஆள் பிடிக்கிறது. சூட்கேஸ். டேய், இந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்க, துரைக்கிட்ட போவோம். நானே வரேன், நான் வரேன். போங்க. வா. ஓ துரை, யாருடா இந்த பொண்ணு? துரை, இந்த பொண்ணு நம்ம காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா, பொடிச்சிட்டு வந்துட்டோம். யாரு நீயே? எங்க கூடாரத்துக்கு எதுக்கு வந்த? உங்க கூட இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? உங்க வாழ்க்கை முறைய, உங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிக்கை மூலமா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலான்னு வந்தேன். அப்படி செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பொண்ணு? அரசாங்கத்துக்கு உங்களை பத்தி தெரிய வருங்க. உங்க கூடாரத்துக்கு ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இந்த வசதி எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க சிறு தொழில் செய்ய விரும்பினா உங்களுக்கு பண உதவியும் செய்யும், உங்களுக்கு ஆதரவாவும் இருக்கும். யாருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. எங்களை காப்பாத்துற இந்த காட்டு தெய்வம் தான் ஆதரவு. எவ்வளவோ நம்பிக்கையோட நான் உங்க கூடாரத்துக்கு வந்திருக்கேன். உங்க கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. ப்ளீஸ், என்ன நம்புங்க. துரை, இந்த பட்டணத்து துரசாணி பேச்ச நம்பாதீங்க. இது நம்ம கூடாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது செய்வேனே தவிர என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க. பெரியவங்க நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளை, எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு உங்கள ஒருத்தியா இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். தோர, இந்த பட்டணத்து தோரசானி நல்லவங்களா தெரியுறாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டுமே. இவ சொல்றத ஒத்துக்கூடாது. அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் பெரியவர் நீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க கூடாரத்துக்கு வந்தவங்கள அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறதா உங்க கலாச்சாரம்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். பகையாளி கூடாரத்துக்குள்ள வந்தா பாம்பு மாதிரி சீறி உயிரெடுக்கிறது மட்டுமில்ல, பாசத்தோட வர்றவங்களை நெஞ்சோட அணைச்சு அரவணைக்கிற ஜாதி எங்க ஜாதிம்மா. செவ்வந்தி,
இந்த பொண்ணு உன் கூடாரத்திலே தங்க வச்சு அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோ. ஹுய்யோ ஹுய். இந்த பொண்ணு இன்னையில இருந்து நம்ம கூட தான் இருப்பா. இவள நம்மள ஒருத்தியா பாத்துக்கணும். இது ஏன் ஆணை. நான் தப்பு பண்ணி துரை, என்னை காப்பாத்துக்கு துரை, என்ன மன்னிச்சிருக்க துரை. என்னாச்சுடா? நாங்க பாம்புகளை புடிச்சு டவுன்ல வித்து காமிச்சு காசை பறிக்கலாம் ஆசைப்பட துரை. அது எனக்கு அடிச்சிச்சு துரை. நீங்க இதை மருந்து கொடுத்து தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ நம்ம குலதேவதைக்கு துரோகம் பண்ணிட்ட. அதனாலதான் அந்த தாயே உனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. உனக்கு நான் மருந்து போட மாட்டேன். சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. இதுக்கு மேல இந்த தப்ப நம்மள யாரு செஞ்சாலும் சரி, இதுதான் தண்டனை. ஹுய்யோ ஹுய். சிங்கம், துரை, இந்த துரோகியோட பணத்தை புதைச்சிரு. சரி துரை, வாங்கடா. தூக்குங்க.